பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாம நம்மை ஆஸ்வதிக்காப்பதாக. ஆமேன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக கீர்த்தனையிலே 27வது கீர்த்தனை பாடுவோம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றது வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். 27வது கீர்த்தனை பாடுவோம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மாற்றேதோ வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமே வேதனே பொங்கலே, நாதனே துங்கமே வேதனே பொங்கலே, காதலுடன் தூய தூதத்தோடு செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலே நான் வாரிதே பொங்கிட, சீரும் புயலே நான் வாரிதே பொங்கிட, பாரில் நடந்த போல் நீர் மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். வீசுங்காமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசுங்காமல் கொண்ட வாசனை தைலத்தை, ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பாதம் ஒன்றே வேண்டும். போக்கின மற்றைய மாக்கின யாவையும், போக்கின மற்றைய மாக்கின யாவையும், நீக்கிடவே மாறம் தூக்கி நடந்தன பாதம் ஒன்றே வேண்டும். நானில தோருய வானில தேரவல், நானில தோருய வானில தேரவல், ஆணி தோளை தேட தானே கொடுத்தவும் பாதம் ஒன்றே வேண்டும். பாதமடைந்தவர் காதரவாய் பேர, பாதமடைந்தவர் காதரவாய் பேர, சாதமரணேசு நாதனே என்றும் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மாற்றேதோ வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அளவில்லாத இரக்கமுள்ள பராபரனே, பாவத்தில் விழுந்து ஆக்கினைக்கு பாத்திராய் இருக்கிற எங்களுக்கு தேவரீர் இறங்கி பாவ நிர்பந்தத்திலிருந்து எங்களை ரட்சித்து உம்முடைய ஒப்புரவாகும்படி உம்முடைய சொந்த குமாரனை பாராமல் எங்கள் எல்லாருக்காக அவரை பாடுகளுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, நாங்களுடைய சிலுவையிலே வசனத்தை மனதிலே வைத்து அதன் திவ்ய பலத்தினால் எங்களுடைய பாவங்களை உணர்ந்து இருதயம் கரைந்து உருகவும், எங்கள் இரட்சகர் உண்டு பண்ணின குறையற்ற நீதியை பற்றி பிடித்து உருக்கமாய் அவரை சிநேகித்து கொண்டு வரவும் பரிசுத்தாவை கொண்டு எங்களை எழுப்பிவிட்டுள்ள சுவாமி. ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 59ஆம் ஞானப்பாட்டை பாடுவோம். வாதையுற்ற மீட்பரே, என் அடைக்கலம் நீரே, நான் என் பாவ பாரத்தால் தோய்ந்து போய் கலங்கினால் என் அடைக்கலம் நீரே, வாதையுற்ற மீட்பரே. 59வது ஞானப்பாட்டு. வாதையுற்ற
பிரியமானவர்களே, நீங்களுடைய அபாத்திர தன்மையையும் பாவ குற்றங்களையும் உணர்ந்து அறிந்து பராபரனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் தேடி 6வது சங்கீத வார்த்தையை நாம் உபயோகப்படுத்தி ஆயக்காரனைப் போல பராபரனே பாவிகளாக எங்களுக்கு பேரில் கிருபையுள்ளவராக என்று சொல்லி கெஞ்சி கேட்போம். வாருங்கள். சங்கீதம் 6. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும், என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன், என்னை குணமாக்கும். கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உமது கிருபை நிமித்த என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கின்றேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடுதிலே வெட்கப்படுவார்கள். கர்த்தாவே, கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இரக்கமுள்ள பிதாவே, தேவர் ஆகாதனுடைய மனத்தை விரும்பாமல் ஆகாதன் தன் வழி விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் எங்களை பாவத்தை நிமித்த நீதியின்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தேவர் உம்முடைய இரக்கத்தினால் எங்களை விட்டு விலக்கி நாங்கள் பாவ வழியை விட்டு திரும்பும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உமது நேசகுமாரன் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தினுடைய முதலாவது பகுதி. இயேசுநாதர் பாடுபடுகிறதுக்கு ஏற்பட்ட ஆயத்தம். அவர் சனிக்கிழமையில் பெத்தானியா கிராமத்தில் தைலம் பூசப்பட்டு ஞாயிற்றுக்கிழமையில் எருசலேமுக்குள் பிரவேசித்ததும், செவ்வாய்க்கிழமையில் பிரதான ஆசாரியர் முதலானவர்கள் அவரை கொலை செய்ய திட்டமிட்டதும், யூதாஸ் காரியத்தை அவரை விற்றதுமான சில வேத பகுதிகள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளுக்கு முன்பே இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார். அது அவர் உயிரோடு எழுப்பின லாசரின் ஊர். அங்கே அவருக்கு குஷ்ரோகி சீமோன் வீட்டில் விருந்து செய்தார்கள். மாத்தாள் பணிவிடை செய்து கொண்டிருந்தால் அவரோடு பந்தியிருந்தவர்கள் லாசரும் ஒருவன். அப்போது மரியாள் விலை உயர்ந்த சுயமான நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவர் பாதங்களை துடைத்தாள். வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. அப்பொழுது அவர் சீடரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும், யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 திராணியத்துக்கு விற்று ஏன் தரித்திரர் கொடுக்கவில்லை என்றான். அவன் தரித்திரத்துக்காக கவலைப்பட்டு இப்படி சொல்லவில்லை, தான் திருடனானபடியினாலும் பணப்பெட்டியை வைத்துக்கொண்டு அதில் போடப்படுகிறதை அபகரித்து கொள்ளுகிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். மற்ற சீடர்களிலும் சிலர் அதை கண்டு கோபம் கொண்டு, இந்த வீண் செலவு எதற்கு என்று இதை அதிக விலைக்கு விற்று ஏழைகளை கொடுக்கலாமே என்றார்கள். இயேசுவோ அதை அறிந்து அவளிடம், நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? நல்ல செய்கை எனக்கு செய்தாலே. ஏழைகள் எப்போது உங்களோடு இருக்கின்றார்கள், நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவளுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போது உங்களோடு இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாகும். இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதிலும் எங்கெங்கே பிரசிக்கப்படுமோ அங்கங்கே அவள் செய்ததும் இவள் ஞாபகார்த்தமாக சொல்லப்படும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பண்டிகைக்கு வந்திருந்த திரளான ஜனங்கள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று மறுநாள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு
அவருக்கு எதிர்கொள்ளும்படி புறப்பட்டு போய், ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகின்ற இஸ்ரவேலின் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, இதோ உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகின்றார் என்று எழுதப்பட்டபடி இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி உட்கார்ந்தார். அவர் லாஸ்ருவை கல்லறையிலிருந்து வரும்படி கூப்பிட்டு அவனை உயிரோடு எழுப்பின போது அவரோடு இருந்த திரளான ஜனங்கள் அதை குறித்து சாட்சி பகர்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட அடையாளத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அதை கண்ட பரிசேயர், பாருங்கள், இவன் செய்கிறதெல்லாம் வீண், இதோ உலகமே அவன் பின்னால் போய்விட்டது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபித்தது. இயேசு தம்முடைய சீடரிடம், 2 நாளுக்கு பிறகு பஸ்கா பண்டிகை வரும் என்பது உங்களுக்கு தெரியும். அப்போது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். அப்போது பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா என்ற பிரதான ஆசாரியன் அரண்மனையில் கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடிக்க கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனத்தில் கலகம் உண்டாகாதபடி பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அப்போது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை நிறுத்து கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பெரிய வியாழக்கிழமையில் அவர் பஸ்காவை புசித்து பரிசுத்த ராபோஜனத்தை ஏற்படுத்தின பின் தம்முடைய சீடருடைய கால்களை கழுவி யூதாஸ் தம்மை காட்டி கொடுப்பான் என்று முன்னறிவித்ததான சில வேத பகுதிகள். பஸ்கா பண்டிகை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்போது சீடர்கள் இயேசுவிடம் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண விரும்புகின்றீர்கள் என்று கேட்க, அவர் தம்முடைய சீடர்களில் 2 பேதுருவையும் யோவானை அழைத்து, நீங்கள் நகரத்துக்குள் போங்கள், தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் அங்கே உங்களுக்கு எதிர்படுவான், அவனை தொடர்ந்து போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் செல்கிறானோ அந்த வீட்டு எஜமானிடம், நான் என் சீடரோடு பஸ்காவை புசிக்கும்படி என் அறை எங்கே என்று போது கேட்கிறான் என்று சொல்லுங்கள். கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மேல் அறை உங்களுக்கு அவன் காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அப்படியே சீடர்கள் அவரை விட்டு நகரத்துக்குள் சென்று தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது அவர் 12 கூட பந்தி அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களிடம், நான் ஆடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசை கொண்டிருந்தேன். கடவுள் ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி பாத்திரத்தை எடுத்து நன்றி செலுத்தி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், கடவுளுடைய ராஜ்யம் வரும் அளவும் இனி நான் திராட்சை பழத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு அவரிடம் கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகும் புதிய உடன்படிக்கை என்றால், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். தங்களில் எவன் பெரியவனாக எண்ணப்படுவான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவரோ அவர்களிடம், புறஜாதியாருடைய ராஜாக்கள் அவர்கள் மேல் ஆளுகை செய்கின்றார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவர்களும் உபகாரிகள் எனப்படுகின்றார்கள். உங்களுக்குள்ளே அப்படி அல்ல. உங்கள் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க வேண்டும். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? நானோ உங்கள் நடுவில் பணிவிடைக்காரனைப் போல இருக்கின்றேன். எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு நிலைத்திருக்கிறவர்கள் நீங்களே. ஆகவே என் பிதா எனக்கு அரசாட்சியை ஏற்படுத்தினதை போல நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனங்கள் மேல் உட்காருவீர்கள். பஸ்கா பண்டிகை முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தமது வேலை வந்தது என்று அறிந்து இவ்வுலகத்தில் இருக்க தம்முடையவர்களிடத்தில் தாம் அன்பு கூர்ந்தபடியே முடிவு பரிந்தம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர்கள் போஜனம் செய்து கொண்டிருந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கும்படி சீமோன் குமாரன் யூதாஸ் காரியத்துடைய இருதயத்தை பிசாசு தூண்டிவிட்டிருந்தான். பிதா எல்லாவற்றையும் தமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தான் கடவுளிடத்திலிருந்து வந்ததையும் கடவுளிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு துணியை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து சீடருடைய கால்களை கழுகவும் தாம் கட்டி கொண்டிருந்த துணியினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடம் வந்தபோது அவன் அவரிடம், ஆண்டவரே, என் கால்களை நீர் கழுவலாமா என்று கேட்க, இயேசு, நான் செய்கிறது இன்னது என்று இப்போது உனக்கு தெரியாது, இனிமேல் அறிந்து கொள்வாய் என்றார். அதற்கு பேதுரு, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு, நான் உன்னை கழுவினால் ஒழிய என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அதை கேட்ட சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இயேசு அவனிடம், மூழ்கினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கின்றான். நீங்களும் சுத்தமாயிருக்கின்றீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்றார்.
தம்மை காட்டி கொடுக்க போகிறவன் அவருக்கு தெரிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தமது வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கின்றீர்களா? நீங்களும் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்று சொல்லுகின்றீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரிதான், நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆண்டவரும் போதகருமாக நானே உங்கள் கால்களை கழுவினேன் ஆகில் நீங்களும் ஒருவர் கால்களை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கின்றேன், வேலைக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. இவைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? இவைகளை செய்வீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்தெடுத்தவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறும்படி என் போஜனத்தை சாப்பிடுகிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அது சம்பவிக்கும் போது நானே அவர் என்று நீங்கள் நம்பும் பொருட்டு இப்போது அது சம்பவிப்பதற்கு முன்பே அதை உங்களுக்கு சொல்கின்றேன். நான் அனுப்பினவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று வற்புறுத்தி சொன்னார். யாரை குறித்து பேசுகிறார்கள் என்று சீடர்கள் அப்பொழுது மனம் திகைத்து ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் கொண்டு அவரை நோக்கி, ஆண்டவரே நான் தானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்க, அவர் என்னோடு கூட தாளந்தில் கையிட்டவனே என்னை காட்டி கொடுப்பான் என்றார். இயேசுவின் சீடரில் அவருக்கு அன்பாயிருந்த ஒருவன் அவர் மார்பிலே சாய்ந்திருந்தான். அவர் யாரை குறித்து பேசுகிறார் என்று சொல்லும்படி சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டினான். அவன் இருந்தபடியே இயேசுவின் மார்பில் படும்படி பின்புறம் சாய்ந்து அவருடைய, ஆண்டவரே அவன் யார் என்றான். அதற்கு இயேசு, நான் துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து ஸ்காரியோத் சீமோன் மகனாகிய யூதாசுக்கு எடுத்து கொடுத்தார். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் மனுஷகுமாரனை எந்த மனுஷன் காட்டி கொடுக்கிறானோ ஐயோ அவனுக்கு கேடு வரும். அந்த மனுஷன் பிறவாதிருந்தான், ஆனால் அவனுக்கு நலம் என்றார். அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அவரிடம், ரபி நான் தானோ என்று சொல்ல அவர், நீ சொன்னபடிதான் என்றார். துணிக்கையை யூதாஸ் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்போது இயேசு, நீ செய்கிறது சீக்கிரம் செய் என்றார். அவர் எதை கருதி இப்படி அவனிடம் சொன்னார் என்று பந்திருந்தவர்கள் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பெட்டியை வைத்து கொண்டிருந்தபடினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளவோ தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் சொன்னதாக சிலர் நினைத்தார்கள். ஆகவே அவன் துணிக்கையை வாங்கி கொண்டு உடனே போய்விட்டான். அது ராக்காலம் என்பது வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சில வேத பகுதிகள் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்து சர்வத்துள்ள பிதாவாகிய பிராபனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரகம் நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இப்போ பசு தாய்நாள் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பராபனியை வலது பற்றி விட்டுகிறார். அடுத்த ஜீவனோரை மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சுவித்ததிலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். அமர்வோம். நாம் மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக அருளுரைக்கு நம்ம ஆயத்தம் பண்ணும் வண்ணமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 46வது ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 46 முதல் 3 சரணங்கள். என்னுடைய சாவின் சாவி, என் உயிரின் ஜீவனே, என்னை மீட்க நீர் கர்த்தாவே. தேவ கோபத்தியிலே பாய்ந்துமா அவஸ்தையாக பட்டகன வார்த்தைக்காக உமக்காயிருந்தரம் இயேசுவே சங்கீதனம். 46வது ஞானப்பாட்டில் முதல் 3 சரணங்களை பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். என்னுடைய
விடுவிக்கவே கர்த்தாவே தேவகோபத்திலே ஆய்ந்து மாவஸ்தையாக பட்டகனவாதைக்காக உமக்காயிரந்தரம் இயேசுவே சங்கீர்த்தன கேட்டின் சங்கேலிகளுக்கு ஏனாய் நீங்களாக்கவே கோமை தீயோ துஷ்டத்துக்கு நீரே தேவமாய்ந்தானே சூறையிட்ட கள்ளனாக காட்டப்பட்ட நின்றைக்காக உமக்காயிரந்தரம் இயேசுவே சங்கீர்த்தனம். நான் சுகிக்க நீரே காட்டு துன்பம் வாதை நோவிட கூத்தரை பொல்லாப்பு பாட்டு போராடியும் பாட்டவர் ஆசீர்வாதமே உண்டாக சாபமானீரே நற்காக உமக்காயிரந்தரம் இயேசுவே சங்கீர்த்தனம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த லெந்து காலத்திலே ஆண்டவராக நீர்தாமே எங்களுக்காக பட்ட பாடுகளை குறித்து நாங்கள் தியானிக்கையிலே நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா கேட்கிறோம். அது ஆசுவாத்துடைய கரம் எங்களை தாங்கட்டும். ஆண்டவராக நீதாமே எங்களை ஆசுவத்தலும். வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களையும் எங்களுடைய கரங்களையும் எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய இருதயத்தை திறக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தலைப்புகளிலே இந்த லெந்து காலத்தினுடைய அருளுரைகளை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையிலே இந்த வருஷம் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள், வேதத்தில் உள்ள புத்தகங்களை எழுதின பரிசுத்தவான்கள் சிலுவை பற்றி என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து மார்க்குவின் பார்வையில் சிலுவை என்று சொல்லி அந்த சிலுவை குறித்து சிந்தனை செய்யப்படும். உடனே நம்ம கேட்கலாம், ஐயா வேதத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகம் மத்தேயு தானே, நீங்கள் மார்க்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால், இறையியல் படித்தவர்களுக்கு தெரியும், மார்க்கு என்று சொல்லக்கூடியவர் எழுதின அந்த கியூ என்று சொல்லக்கூடிய அந்த சோர்ஸ் வைத்து தான் மத்தேயு லூக்கா யோவான் எல்லாம் எழுதினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முதலாவது மார்க்கு என்ன சொல்லுகின்றார். ஆகவே இந்த வாரம் மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய பார்வையில் சிலுவை குறித்தும், அடுத்த வாரம் மத்தேயுவினுடைய பார்வையிலே சிலுவையையும், லூக்காவினுடைய பார்வையிலே சிலுவையும், யோவான் பார்வையில் சிலுவையும், அப்படி என்று சொல்லி வரிசையாக போய்கிட்டே இருக்கோம். 4 தானே சொல்லியிருக்கோம், மீதியும் சொல்லணும்ல. ஒவ்வொரு வாரமும் சிந்தனை செய்து கொண்டிருங்கள் எதை குறித்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு. யோமேன் மார்க்கஸ் அப்படின்றது அவருடைய பெயர். அதுதான் ஜான் மார்க்கஸ் அப்படின்னு சொல்லி, மார்க் அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து சரித்திரத்தினுடைய அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இவர் எருசலேமுடைய ஊர்க்கார். துவக்கத்தில் இவர் சீடர் அல்ல, பின்னர் அப்போஸ்தலரும் அல்ல. சிலுவை அரங்கேற்றத்தை நேரில் வேடிக்கை பார்த்த ஒருவர். யோவான் என்பது அவருடைய யூத பெயர். மார்க்கஸ்
என்பது கிரேக்க பதம். அது வர காரணம் தெரியவில்லை. ஒருவேளை இது ஒரு இடு பெயர், இடுகுறி பெயர், நிக் நேம் என்று சொல்வார்களே, பட்ட பெயர், சுட்டு பெயர். ஸ்டம்பி ஃபிங்கர்டு, குட்டை விரலான் அப்படின்னு சொல்லி லத்தீன் மொழியில் அர்த்தம். மேன்கஸ் என்பது மருவி மார்க்கஸ் அப்படி ஆகியிருக்கலாம். ஆதி திருச்சபை பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னும் பின்னும் இவரது வீட்டில் தான் கூடியது. மார்க்கினுடைய தாய் ஒரு பெரிய பணக்காரம்மா. அவள் வீடு மிகவும் பெரியது. மார்க் 14வது அதிகாரத்தில் இந்த கடைசி திருவிருந்து நடைபெற்ற இடம் இவருடைய வீடு என்று சொல்லப்படுகிறார். கிறிஸ்து தோத்திர பாட்டு பாடி ஒலிவ மலைக்கு சென்றார். இவரும் பின்னாடி போகின்றார். இது எங்கிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனம். இது ஒரு வேத ஆய்வு மாதிரி இருக்கும். ஆகவே இது ஒரு செய்தியை போல நாம் இதை பார்க்க முடியாது. இது ஒரு வேத ஆய்வு போல தான் இந்த வெள்ளிக்கிழமைகள் இருக்கும். மார்க் 16:26. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஆகவே கிறிஸ்து கைதான போது இவரும் இருந்தார். வசனம் 50ல் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மார்க் 14, மார்க் எழுதின சுவிசேஷத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 50வது வசனம். அப்போது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். 51வது வசனம். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போத்துக்கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். நார்பட்டு துணி போத்திக் கொண்டு சென்றார் என்று சொல்லி மூல மொழிபெயர்ப்பில் நாம் தெரிந்து கொள்ளலாம். மார்க்கு மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது. சிலுவை காட்சி பார்க்க விரும்பினதுனால் அப்படி செய்திருக்கலாம். இவரது ஒன்று விற்ற சகோதரன், கசின், அவர்தான் பர்னபா. இவரை விசுவாசத்துக்குள்ள நடத்தி இருக்கலாம். துன்பத்தை கண்டு ஓடி ஒளிந்தவர் பவுலை விட்டு எருசலேமுக்கு ஓடிவிட்டார். இது அப்போஸ்தலர் 13:13, அப்போஸ்தலர் 15:38, 37 இந்த வசனங்களை நம்ம தெரியலாம். இதனால பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இரு துருவங்களாக மாறினாங்க. பர்னபாஸ் என்ற பெயருக்கு ஜோசஸ் அப்படின்னு பேர். ஆனா அவரை பர்னபாஸ் அப்படின்னு அழைச்சாங்க. என்ன அர்த்தம்னு சொன்னா, சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். பர்னபாஸ் அப்படின்னு சொன்னா சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், ஊக்கமளிக்கும் மகன் என்று சொல்லி அவருக்கு பேர் வச்சாங்க. அதுதான் அந்த பேர் பர்னபாஸ். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகத்தில் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவரை உதவிக்கு வரும்படி அழைத்து வரும்படி தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகின்றார். ஆதி திருச்சபை பாரம்பரியப்படி அலெக்சாந்திரியாவுக்கும் எகிப்துக்கும் சென்ற முதல் நற்செய்தியாளர் தான் இந்த மார்க். அலெக்சாந்திரியாவோட முதல் பேராயர், அநேகரை விசுவாசத்துக்குள் நடத்தினார் என்பது வரலாறு. இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய மைய செய்தி எது அப்படின்னு சொன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் வசனம் தான் இதனுடைய மைய பகுதி. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் சொல்லி இதுதான் அது மைய பகுதியாக சொல்லப்படுகிறது. இன்னும் மைய பகுதிகள் நிறைய சொல்லப்படுகிறது. 11வது வசனம், 9வது அதிகாரம் 7வது வசனம், 14வது அதிகாரம் 61 62, 15வது அதிகாரம் 39. எல்லாத்துக்கும் மேல மார்க் 10:45, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுக்க வந்தார், சேவை கொள்ள அல்ல சேவை புரிய. இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் எப்ப எழுதியிருக்கலாம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு
64வது வருஷத்துலேருந்து 75வது ஆண்டுக்குள்ள இது எழுதியிருக்கலாம். ரோமாபுரியிலேருந்து எழுதியிருக்கலாம். ஏன்னா 64ல் நீரோ மன்னன் இறந்து போகின்றார். ஒரு 8 குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். கிறிஸ்துவை காட்டி கொடுக்கப்படுதலும் கைது செய்தலும் இவருடைய பார்வையில். த பிட்ரேயல் அண்ட் அரெஸ்ட் மார்க் 14:43 52 வரைக்கும் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னா, தூக்க மயக்கமாக இருக்கும் சீடர்கள். மார்க் 14:43. உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாக யூதாஸ் வந்தான். அவரோடு கூட பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டயங்களும் தடிகளும் பிடித்து கூட அவரை காட்டி கொடுக்கப்படுவன் நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவன்தான் அவனை பிடித்து கொண்டு பத்திரமாய் கொண்டு போங்களே என்று குறிப்பு சொல்லியிருந்தான். அவன் வந்தவுடனே அவர் ரெண்டை சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்போது அவர்கள் அவர் மேல் கையை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்போது கூட நின்றவர்கள் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். இயேசு அவளை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்றார். அப்போது எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போத்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவளை விட்டு ஓடி போனான். ஸ்லீப்பி டிசைபிள்ஸ், தூக்க மயக்கத்தில் இருக்கும் சீடர்கள். ஜூடாஸ் இஸ் ஒன் ஆஃப் த 12. 14வது அதிகாரம் 10வது வசனத்தில் அந்த 12 ஒருவனாகிய யூதாஸ். Judas is not a unknown and anonymous, but a friend. தெரியாத விரோதி அல்ல, தெரிந்த நண்பன். தமிழ்ல சொல்லணும்னா தெரியாத விரோதி அல்ல, தெரிந்த நண்பன். Who are armed, come from authorities. அதிகாரத்தோடு, அதிகாரிகளோடு, போர் ஆயுதங்களோடு வருகின்றார்கள் இந்த பகுதியில். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். Why then this arrest? ஏன் இந்த கைது? அதனுடைய ஆன்சர், let the scriptures be fulfilled. 14வது அதிகாரம் 49வது வசனம். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாய். அதுதான் 8வது அதிகாரம் 31வது வசனம், 9வது அதிகாரம் 31வது வசனம், 10வது அதிகாரம் 33, 34 வசனம் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி ஆன் த ரன். 50வது வசனம், ஓடி போயிட்டாங்க, எல்லாரும் ஓடி போய்விட்டாங்க. The word disciple is not used between chapter 14:32 to 16th chapter 7th verse, between Gethsemane and the resurrection. இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தப்படவில்லை. 51வது வசனம் 52வது வசனம் சொல்லுகிறது, this marks way of saying I was there. லெனின் cloth, பட்டு ஆடை. ஐ விட்னஸ் அவர்தான். ஜீசஸ் இஸ் எ டீச்சர். இயேசு நல்ல போதகர். ஜீசஸ் இஸ் ஹெவன்லி ரீசன். இது பரலோகத்தினுடைய சித்தம். ஜீசஸ் இஸ் ஐசோலேட்டட். நோ ஹியூமன் கமிங் டு சேவ் ஹிம். இயேசு தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். யாரும் அவருக்காக பேசவோ பரிந்து பேசவோ அவரை விடுதலையாக்குவதற்கு வரவில்லை. These things as recorded, they are eyewitness. இவை அனைத்தும் பதிவு செய்யப்பட்டது, அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்கிறார். இதுதான் காட்டி கொடுக்கப்படுதலும் கைது செய்யப்படுதலும். 2வது பகுதி சொல்கிறது, பிஃபோர் த சனகிரீம். சனகிரீம் சங்கத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து
மார்க்கு 14:53-65 வரைக்கும் வாசிக்கிறவங்களுக்காக. இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோடு கூட உட்கார்ந்து நெருப்பண்டையில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்போது பிரதான ஆசாரியன், ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படிக்கு அவருக்கு விரோதமாய் சாட்சி தேடினார்கள். அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. அப்போது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமல் போயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறது குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாமல் இருந்தால். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானங்களின் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். பிரதான ஆசாரியன் இதை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும், இவன் மரணத்துக்கு பாத்திரவான் இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்போது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டினால் பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இந்த இடத்துல 55வது வசனம் சொல்கிறது, although it was right, it was night. Whole Sanhedrin was there. The Jewish council was present. எல்லாம் சரியா நடந்துச்சு. ஆனா சாட்சிகளை தவிர மற்ற எல்லாம் சரியா வச்சான். 64வது வசனம் சொல்லுகிறது, இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். 62வது வசனம் தேவதூஷணம் சொல்லுகிறான். தேவதூஷணம் என்பது கடவுளை அவமதித்தல் என்பது அர்த்தம். முதலாவது கைது செய்தல், 2வது சனகரின் சங்கத்துக்கு முன்பாக வருதல், 3வது குறிப்பு பேதுரு மறுதளித்தல், பீட்டர்ஸ் டினைல். இங்க 8வது அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கும் போது, யூ ஆர் த கிரைஸ்ட், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று முதலாக அறிக்கை செய்தது இந்த சீமோன் பேதுரு. ஆனா இங்க பீட்டர் had been the first and great confession. அங்க இருந்த வேலைக்காரி maid ask a simple enough question. It does not need a long confession, but was as answer. நான் அறியேன், எனக்கு தெரியாது. Marx tells the story above all because the words of Jesus are fulfilled. இயேசு எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேறும்படி மார்க்கு இதை ஏன் கூறுகிறார் என்று சொன்னார். இயேசுவின் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறின. சேவல் 2 தடவை கூறுவதற்கு முன்னாடி நீ 3 தடவை மறுதளிப்ப என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதற்காக நீ எனக்கு தெரியாதுன்னு சொல்வது என்றதை நிரூபணம் செய்யக்கூடிய இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறப்பட்டது. 3 காரியங்களை நாம் படித்திருக்கோம். இயேசுவை காட்டி கொடுத்தலும் கைது செய்தலும் முதலாவது குறிப்பாக பார்த்தோம். 2வது குறிப்பு சனகரின் சங்கத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து. 3வது பேதுரு மறுதளித்தல். 4வது காரியம் பிலாத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் பிஃபோர் பைலட். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 15 வசனங்கள். மார்க் 15 முதல் 15. அப்போது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியர், மூப்பரும், வேதபாரகரும், ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்தினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத் அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியர்கள் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரும் மறு உத்தாரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகின்றார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை.
அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துக்கு வழக்கமாக இருந்தது. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். ஜனங்களுடைய வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமினாலே பிரதான ஆசாரியர்கள் அவனை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவளை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கின்றீர்களா என்று கேட்டான். பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவளை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவளை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதுக்கு பிலாத்து, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாக கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்போது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவளுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, லூக்கா மார்க் 15வது அதிகாரம் முதல் வசனத்துல த குட் நியூஸ் பைபிள்ல ஆங்கில வேதத்துல ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒப்பு கொடுத்தார்கள் என்று இருக்குது, ஆனா ஒப்பு கொடுத்தான். மார்க் says that Jesus was handed over to Pilate. Later Pilate handed Jesus over to be crucified. இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். Pilate is a God's agent. பிலாத்து கடவுளுடைய பிரதிநிதியாக செயல்படுகிறார். ஏன்னு சொன்னா, இயேசுசாமி சிலுவையில மரணம் அடையணும், ரத்தம் சிந்தனும், மீட்பை சம்பாதிக்கணும். இதற்கு ஒரு கருவியாக கர்த்தர் பிலாத்துவை பயன்படுத்துகிறார். 2வது வசனம் சொல்கிறது, கிங் ஆஃப் ஜீசஸ் அண்ட் கிங் ஆஃப் ஜூஸ். நீ யூதருடைய ராஜாவா? நீ சொல்லுகிறபடிதானா? 4வது வசனம், நீ ஒன்று சொல்லுகிறது இல்லையா? 5வது வசனம், ஆச்சரியப்பட்டான். 9வது வசனம், பொறாமையினால் ஒப்பு கொடுத்தார்கள் என்று நன்றாக அறிகின்றான். 14வது வசனம், ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்று இவனே ஒரு வக்கீல போல கேட்கின்றான். 10வது வசனம், யூதருடைய ராஜாவை விடுதலையாக்க வேண்டுமா என்று கேட்கின்றான். 14வது வசனம், ஒன்ஸ் அகைன் ரோமன் அத்தாரிட்டி அசட் ஜீசஸ். நோ ஹேண்ட் வாஷிங் is in this Mark's gospel. பிலாத்து கை கழுவுனான்னு சொல்றோம்ல, அது இந்த பகுதியில இல்ல. கை கழுவு நிகழ்ச்சி இல்ல. ஏரோதினிடத்தில் அனுப்பின நிகழ்ச்சியும் இல்ல. இதுதான் மார்க்கினுடைய பார்வையில நாம் பார்க்கின்றோம். முதலாவது காரியம், இயேசுவை காட்டி கொடுத்தலும் கைது செய்யப்படுதலும். சனகரிம் சங்கத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து, பேதுரு மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலை, பிலாத்துக்கு முன்பாக. 5வது பகுதி, போர் வீரர்களுடைய பரிகாசம். போர் வீரர்களுடைய பரிகாசம். மார்க் 15:16 அப்போது போர் சேவகர்கள் அவரை தேசாதிபதியினுடைய அரண்மனையாக மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவனுடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிகப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரிகாசம் பண்ணின பின்பு சிகப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படிக்கு வெளியே கொண்டு போனார்கள். சோல்ஜர்ஸ் மேக் மாக். போர் வீரர்களுடைய பரிகாசம். இந்த பரிகாசம் லூக்கால சொல்லப்படல. இது ஏசாயா 53வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள், தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறுகின்றது. கிங் ஆஃப் ஜூஸ், ஏசாயா 53:7 வசனம்.
அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆறாவது குறிப்பு நாம் பார்ப்பது குரூசிபிகிஷன், அவரை சிலுவையில் அடித்தல். குரூசிபிகேஷன். மார்க் 15:21-32 வரைக்கும் அவர் சிலுவையில் அறையக்கூடிய பகுதி. சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவை சுமக்கும்படி அவனை பலவந்தப்படுத்தினார்கள். கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போனார்கள். வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அவர் சிலுவையில் அறிந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டுப்படார்கள். அவர்களை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையா இருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனால் நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை தூக்கி, ஆஹா, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள் கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரிகாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்போது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னா, சிரேனே ஊர் சீமோனை குறித்து இந்த மார்க் சொல்கின்றார். மார்க் சேஸ் சைமன் ஆஃப் சிரேனே இந்த நார்த் ஆப்பிரிக்கா, துருக்கி என்று சொல்லக்கூடிய, டர்க்கி என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து இந்த மனிதர் வந்தார். இவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், 2 sons, அலெக்சாண்டர் அண்ட் ரூஃபஸ். வெல் நோன் சர்ச் மெம்பர்ஸ். ரோமர்கள் நிருபம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 21வது வசனத்தில் தூக்கும்படி அவரை பலவந்தப்படுத்தினார்கள். அதான் ஏசாமி சொல்வார். 8வது அதிகாரம் 34வது வசனத்தில் டேக்கிங் அப் த கிராஸ் அண்ட் ஃபாலோயிங், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அந்த மனிதன் சிரேனே ஊர் சீமோன் அதை செய்தார். கொல்கதா, கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் இங்கு சொல்லப்படுகிறது. குடிக்க கொடுத்தார்கள் என்பது நீதிமொழிகள் புத்தகம் 31வது அதிகாரம் 6-7 வசனத்தில் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 31 6-7 வசனங்கள். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தையும் அப்புறம் நினையாதிருக்கட்டும். அதனாலதான் கொடுக்குறாங்க. அவர் சிலுவையில் அடிக்கும் போது வலியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக. அனஸ்தீசியா மாதிரி. இங்கு இன்னொரு காரியம் சொல்லுகிறது, சீட்டு போடுதல். சங்கீதங்கள் புத்தகம் 22வது சங்கீதம் 69வது சங்கீதத்தில் இந்த சீட்டு போடுவதை குறித்து வேத வாக்கியங்கள், த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ். 26வது வசனம் சொல்லுகிறது, யூதருடைய ராஜா, கிங் ஆஃப் ஜூஸ். ஏன்? 53வது அதிகாரம் ஏசாயா 53:12 வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காளிகளாக கொடுப்பேன். பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்கள். அதனால இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக வசனம் 30 எல்லாரும் சொல்வது, கம் டவுன் ஃப்ரம் த கிராஸ், சிலுவை விட்டு கீழே இறங்கி வா. 8வது அதிகாரம் 35வது வசனத்துல, whoever seeks
டு ஷேர் இஸ் லைஃப் வில் லூஸ் இட். கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை இழக்கிறவன் அதன் பலனை அடைவான். 6 குறிப்புகளை பார்த்திருக்கின்றோம். மீண்டுமாக சுருக்கமாய் நான் சொல்கின்றேன். முதலாவது குறிப்பு இயேசு காட்டி கொடுக்கப்படுதலும் கைது செய்யப்படுதலும். சனகரிம் சங்கத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து, பேதுரு மறுதளித்தல், பிலாத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து, போர் வீரர்களுடைய பரிகாசம், சிலுவையில் அடிபடுதல். 7வது பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, ஜீசஸ் பிரீத் இஸ் லாஸ்ட். கிறிஸ்துவனுடைய கடைசி மூச்சு. மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 33 39 வரைக்கும். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எலோகி எலோகி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபோது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காலனை காடிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலே தொடங்கி கீழே வரைக்கும் 2ஆக கிளந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி இவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். 25வது வசனம் சொல்லுகிறது, ஜீசஸ் crucified at the 3rd hour, now at the 6th hour. 3ஆம் மணி வேளையில் அடிக்கப்பட்டார். 6ஆம் மணி வேளை என்று சொல்கிறார். இப்போ 3 மணி நேரம் the whole nation country is in darkness. முழு இடமும் இருள் அடைஞ்சு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை அது வெளிப்படுத்துகிறது. 34வது வசனம் சொல்லுகிறது, God forsakenness. Mark record the only word on the cross is in this gospel. வசனம் சங்கீதங்கள் புத்தகம் 22வது வசனத்துல முதல் வரியில சொல்லப்பட்ட ஒரு காரியம், எலோகி எலோகி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்ல 7 வார்த்தையில ஒரு வார்த்தை மட்டுமே மார்க் குறிப்பிடுகின்றார். 39வது வசனம் சொல்லுது, ட்ரூலி திஸ் மேன் வாஸ் த சன் ஆஃப் காட். மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். நாம் ஏற்கனவே படித்தோம். ஞானஸ்நானம் பெறும்போது 1வது அதிகாரம் 11வது வசனத்துல, நீர் என்னுடைய நேசகுமாரன். மறுரூபமாகும் போது இவர் என்னுடைய நேசகுமாரன். இப்ப 100க்கு அதிபதி சொல்கிறான், மெய்யாகவே இந்த மனுஷன் தேவகுமாரன். He is Messiah because he suffered and died. The foolishness of God is wiser than human wisdom. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 25வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 25வது வசனம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. ஆண்டவருடைய பலம் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 8வது குறிப்பு, கடைசி குறிப்பு, கல்லறை வரைக்கும் வரக்கூடிய பெண்கள். The women, the burial and the tomb. கல்லறை வரைக்கும் வந்த பெண்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 40 47 வசனம் வரைக்கும். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபும், யோசேக்கும், தாயாக மரியாளும், சலோமே என்பவளும்.
அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் அவர்களோடு இருந்தார்கள். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால் சாயங்காலமான போது கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்த ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துனிடத்தில் துணிந்து போய் இயேசுனுடைய சரீரத்தை கேட்டார். இவர் இத்தனை சீக்கிரமாய் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, இவர் இதற்குள்ளா மரித்து நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையினுடைய வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மக்தலேனா மரியாளும் யோசேப்பின் தாயாக மரியாளும் பார்த்தார்கள். Mark has given no particular place to women in this gospel. பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. Now given, இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கின்றார். சீடர்களிலே பெண்கள் தான் கூட இருந்தார்கள் என்று சொல்கிறார். இதுவரைக்கும் சொல்லாதவர் இப்போ ஒரு புதிய கருத்தை சொல்கின்றார். ஜோசப் ஆஃப் அரிமத்தியா, he is a member of Jewish council, one who was looking for kingdom of God, the fulfill of law. உபாகமம் புத்தகம் 21வது அதிகாரம் 22, 23. உபாகமம் 21, 22, 23. கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கான பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்த நாளிலே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. இதனுடைய அடிப்படையில் இயேசுவை கொண்டு போய் அடக்கம் செய்கின்றார்கள். 44, 45 வசனம் சொல்லுகிறது. மத்தேயும் லூக்காவும் இந்த வசனத்தை சொல்லல. 44, 45. இவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, இவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். இது மத்தேயும் சொல்லல, லூக்காவும் சொல்லல. 100க்கு அதிபதினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். அதாவது அவங்க ஒமிட் பண்றாங்க. ஏன் தெரியாது. Truly he was died. இப்போ மனிதருடைய கரங்களிலே இயேசு கொடுக்கப்படுகிறார். Undoubted trust on Jesus' suffering, telling the story of cross, than that the empty tomb Jesus must suffer. This must is related to Old Testament, Psalms 22, 38, 69, Isaiah 53. God's will, Messiah must suffer. கடவுளுடைய சித்தம் மேசியா என்று சொல்லக்கூடிய இயேசு துன்பப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம். இந்த பகுதியை தான் மார்க்கு தன்னுடைய புத்தகத்திலே விரிவாக சொல்லுகின்றார். இவருடைய பார்வையிலே சிலுவை இயேசு கிறிஸ்துனுடைய காட்டி கொடுக்கப்படுதல், இயேசு கிறிஸ்து அண்ணா காய்பாக்கு முன்பாக நிறுத்தப்படுதல், பிலாத்துக்கு முன்பாக இருக்கப்படுதல், சிலுவையில் அடிக்கப்படுதல், மரணமடைதல் என்பதை குறித்து விளக்கமாய் சொல்கின்றார். இப்படி வேத ஆராய்ச்சியாக அடுத்த வாரம் மத்தேயுனுடைய பார்வையிலே இயேசுவின் சிலுவை குறித்து நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கக்கூடியவரே, அது கிருபைகளுக்காக இறக்கத்துக்காக கோடான கொடிய நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமையெல்லாம் செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீர்தாமே அது ஆசீர்வாதத்திலே கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். வேதத்திலுள்ள அதிசயங்களை நாங்கள் கண்டு உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். துதி, ஸ்தோத்திரம், கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை
தபசு காலத்தினுடைய முதலாவது ஞாயிறு, இன்வோகாவிட் என்று சொல்லக்கூடிய கூப்பிட்டான் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு ஆலயம் நடைபெறும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மத்திய எழுதின சுவிசேஷத்தினுடைய மத்தேயுனுடைய பார்வையிலே சிலுவை என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். அனைத்து காரியங்களும் ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ள முடியும். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியதாக ஞானப்பட்டு புத்தகத்திலே 49ஆம் ஞானப்பட்டியல் முதல் 3 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கத்தருக்கென்று படைப்போம். ஞானப்பட்டி எண் 49. பெரிய வாதைகளை பொறுமையாய் சகித்து தேவாட்டுக்குட்டி இயேசுவே நோவில் சாதாய் இருந்து என் பாடுகளில் என்னையும் பொறுமையாக்கி அருளும். 49ஆம் ஞானப்பட்டியல் முதல் 3 சரணங்கள். ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உமக்கென்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்திருக்கூடிய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆஸ்வத்து வழி நடத்தணுமாய் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். லித்தானியா என்று சொல்லக்கூடிய 100வது ஞானப்பாட்டை நாம் மாறி மாறி பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 100. சுவாமி கிரேசுவே சுவாமி பரமண்டல இருக்கிற பிதாவாகிய பரோபரனே, எங்கள் மேல் இரங்கும். லோக
லோகத்தின் இரட்சகராயிருக்கிற சுதனாகிய பராபரனே, எங்கள் மேல் இரங்கும். பரிசுத்தாவியாகிய பராபரனே, எங்கள் மேல் இரங்கும். பரிசுத்த திரியேக பராபரனே, எங்கள் மேல் கிருபை கூரும். தயாபராகிய கர்த்தாவே, எங்களாய் தப்பவிடும். தயாபராகிய கர்த்தாவே, எங்களாய் ராஜ்ஜியம். சகல பாவங்களுக்கும் சகல மோசங்களுக்கும் பிசாசின் சற்பனைகளுக்கும் காணிகளுக்கும் எங்களை விலக்கி காரோ கிருபையுள்ள பராபரனே. சர்தியான துன்மரணத்துக்கும் பெருவாரி காய்ச்சலுக்கும் பஞ்சத்துக்கும் யுத்தத்துக்கும் கோலைகளுக்கும் எங்களை விலக்கி காரோ கிருபையுள்ள பராபரனே. காலகத்துக்கும் பிரிவினைகளுக்கும் இடிச்சேதத்துக்கும் பெருங்காற்றுக்கும் அக்கினி சேதத்துக்கும் பெரு வெள்ளத்துக்கும் எங்களை விலக்கி காரோ கிருபையுள்ள பராபரனே. நித்திய மரணத்துக்கும் எங்களை விலக்கி காரோ கிருபையுள்ள பராபரனே. உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலும் உம்முடைய உபவாசத்தினாலும் சோதனையினாலும் உம்முடைய மரண அவஸ்தையினாலும் இரத்த வேர்வையினாலும் எங்களை ரட்சியோ கிருபையுள்ள கர்த்தாவே. தேவரி சிலுவில் அறையுண்டு அடைந்த மரணத்தினாலும் தேவரி மகிமையா உயிர்த்தெழுந்து பரமனிதத்துக்கு ஏறினதினாலும் எங்கள் மரண வேளையிலோ நியாய தீர்ப்பின் நாளிலோ எங்களை ரட்சியோ கிருபையுள்ள கர்த்தாவே. தேவரி உம்முடைய பரிசுத்த சபையை ஆண்டு காப்பாற்றவோ சபையின் போதகராக உம்முடைய ஊழியக்காரரை ஆரோக்கியமான வசனத்திலும் பரிசுத்த நடக்கையிலும் நிலைப்படுத்தவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல வேத பொருட்களையும் இடர்களை மறுத்து தடுக்கவும் வழி தப்பி மோசம் போனவர்களெல்லாம் திருப்பவும் சாத்தானே எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். உமது அறுப்புக்கு உண்மையான வேலையாட்களை அனுப்பவும் தெய்வ வசனம் பலிக்கும்படிக்கோ உம்முடைய ஆவியும் பலத்தையும் கூட கட்டளையிடவும் துக்கப்பட்டு திடனற்றுக்கு அனைவரையும் ஆதரித்து தேற்றவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய சகல ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் மக்கள் சமாதானத்தை ஒருமையும் தரவும் எங்கள் குடியரசின் ஜனாதிபதிக்கும் மற்றும் தலைவர்களுக்கு அமைந்துள்ள அரசாட்சி அருளவோ எங்கள் சபைகளின் ஊழியக்காரர்களின் ஸ்தாபனங்களின் ஆசிரியத்தை காக்கவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை உம்முடைய பரிசுத்த ஊழியத்தில் நிலைப்படுத்தி பலக்க பண்ணவோ உம்முடைய பரிசுத்த சுவிசேஷ பிரசித்தி பண்ணப்பட யூதரை விசுவாச அனலற்று மருள விழுந்தவளையும் புற மதத்திலும் திருப்பி வேலை நடந்தேற பண்ணவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆவதை கட்டி அனுப்புகின்ற யாவருக்கு சகாயராய் தென்படவும் தரையிலும் தண்ணிலும் ஆகாயத்திலும் பயணப்படுகிற யாவரையும் காப்பாற்றவும் கர்ப்பவதிகளுக்கு சந்தோஷமான பேற்றை கட்டளையிடவோ சகல பிள்ளைகளையும் வியாதிக்காரர்களையும் பார்த்து கொண்டு பராமரிக்கவோ குற்றமில்லாமல் காவல் பண்ணப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவோ சகல விதவைகளின் தாய் தப்பு இல்லாத பிள்ளைகளை ஆதரிக்கவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம்.
சகல மனிதருக்கு இறங்கவோ, எங்கள் உபகாரிகளுக்கெல்லாம் நித்திய கிருபையுள்ள நித்திய பலன்களை கொடுக்கவோ, எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துவர்களுக்கும் தூஷணர்களுக்கும் மன்னிப்பளித்து அவள் மனதை திருப்பி எங்களோடு சமாதானப்படுத்தவோ, நிலத்தின் பயிர் ஆசுவத்து காப்பாற்றவோ, எங்களுக்கு பாக்கியமான முடிவை கொடுக்கவோ, எங்கள் விண்ணப்பங்களை கேட்டாருளோ. ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்கிறோம். பிராபுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, இரக்கமுள்ள கர்த்தரே, அடியாராய் கேட்டாருளோ. லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாருளோ. கிறிஸ்துவே, எங்களாய் கேட்டாருளோ. சுவாமி, கிருபையாயிரும். கிறிஸ்துவே, கிருபையாயிரும். சுவாமி, ஜெபம் செய்வோம். மன இறுக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள பரமபிதாவே, அக்கிரமங்களை மீறுகளை மன்னிக்கிற ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்து அடியார் மேல் தேவரி இறங்கி உமது குமாரன் பட்ட பாடுகள் மரணத்தின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு மன்னித்தள்ள வேண்டும் என்று உடைய நேசகுமாரனாக அது இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடும் இருப்பார். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்துக்கு மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக 62ஆம் ஞான பாட்டை பாடுவோம். கூடி வந்த நாங்கள் ஏகமாக பாடுபட்ட உமக்கே. கூடி வந்த நாங்கள் ஏகமாக பாடுபட்டவுமாக்கே உண்மையாயிருக்க பணிவாக வாக்களி போமீட்பாரே நீரே
சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபனுக்கு ஸ்தோத்திரம்.